ஹாய் வீவர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம இன்றைக்கி சுவையான மீன் வறுவல் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுங்கிற பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி புஜ்ஜு லைஃப் ஸ்டைல் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாருங்கள் எவ்வளோ க்ரன்ச்சியான ஃபிஷ் ஃப்ரை நான் ரெடி பண்ணியிருக்கேன்னு. உங்களுக்கு இதே மாதிரி வரணுமா? வாங்க நம்ம இந்த வீடியோவில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் பார்த்திங்கன்னா ஒரு 3/4 கிலோ கட்லா மீன் எடுத்திருக்கேன். மீனை பார்த்திங்கன்னா ஒரு 4லேருந்து 5 டைம் வாஷ் பண்ணிங்கன்னா தான் அந்த மீனோட கவுச்ச வாசமெல்லாம் போகும். நான் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். நம்ம இப்போ ஒரு மசாலா ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். அதுக்காக நான் மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன். நான் அதில் பார்த்திங்கன்னா ஒரு 1.5 ஸ்பூன் அரிசி மாவு ஆட் பண்ணுறேன். நான் பார்த்திங்கன்னா இந்த மசாலாவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 3 விதமான மாவு ஆட் பண்ணுறேன். நான் பார்த்திங்கன்னா ரெண்டாவதாக நான் பார்த்திங்கன்னா மைதா மாவு ஒரு 1.5 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். நீங்கள் பார்த்திங்கன்னா இந்த 3/4 கிலோத்துக்கு நான் சொல்கிற அளவே போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்கும், பக்காவாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுங்கள். நான் அடுத்ததாக பார்த்திங்கன்னா கார்ன்ஃப்ளவர் மாவு தலை நரைச்சி 2 ஸ்பூன் போடுறேன். இதுதான் பார்த்திங்கன்னா அளவு, இந்த 3/4 கிலோத்துக்கான அளவு நான் சொல்கிறது. நான் பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணுறேன். மல்லித்தூள் பார்த்திங்கன்னா நான் வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன். நான் அந்த மல்லித்தூள் தான் ஆட் பண்ணுறேன். நம்ம அடுத்ததாக பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் சிக்கன் மசாலா, நம்ம சிக்கனெல்லாம் பொரிப்போம்ல அந்த சிக்கன் மசாலா. நம்ம அடுத்ததாக பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 1.5 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா வெளியெல்லாம் வாங்க மாட்டேன், வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்குவேன். இஞ்சியும் பூண்டும் சேமான அளவு எடுத்து நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி உப்பு போட்டு வச்சிட்டோம்னா கிட்டத்தட்ட 1 மாதம் வரைக்கும் கெட்டு போகாது. நான் இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 1.5 குழிக்கரண்டி ஆயில் ஆட் பண்ணுறேன். ஆயிலெல்லாம் எதுக்குன்னா இந்த மசாலாவையெல்லாம் ஒரு பைண்டிங் பண்ணுறதுக்காக. நான் பார்த்திங்கன்னா ஒரு 3/4 ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணுறேன். இது கூடவே நான் பொடி உப்பு ஆட் பண்ணுறேன். நம்ம இதையெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். தண்ணி வேணுங்கிற தண்ணி ஊற்றி பாருங்கள், நான் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். ரொம்ப தண்ணியாகவும் பேஸ்ட்டு அரைச்சிடக்கூடாது, ஒரு கெட்டியான பதத்துக்கு தான் பேஸ்ட் அரைக்கணும். நம்ம இந்த அரைச்ச பேஸ்ட்டை பார்த்திங்கன்னா நம்ம இந்த மீனில் போட்டு அப்ளை பண்ண போகிறோம். நான் பார்த்திங்கன்னா மீன் இருக்கிற தட்டில் பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை நான் எடுத்து ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணி பார்த்திங்கன்னா நம்ம ஒவ்வொரு மீனாக நல்லா துவட்டி வைக்கணும். நான் பார்த்திங்கன்னா கட்லா மீன் தான் இந்த தாட்டி செய்கிறேன். நீங்கள் உங்களுக்கு எந்த விருப்பப்பட்ட மீனாக இருந்தாலும் சேமான முறையில் நீங்கள் இதே மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக மீன் வரும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த மசாலாவெல்லாம் பார்த்திங்கன்னா திரிஞ்சே போகாது. ஒவ்வொன்று பார்த்திங்கன்னா பிரிஞ்சு போயிடும். மசாலா பார்த்திங்கன்னா எண்ணெயில் போடும்போது மசாலா தனியாக மீன் தனியாக பிரிஞ்சு போயிடும். அந்த ப்ராப்ளமெல்லாம் வரவே வராது. நம்ம பண்ணுறது பார்த்திங்கன்னா நம்ம இந்த 3 மாவு ஆயில் இதெல்லாம் ஆட் பண்ணியிருக்கிறனால பார்த்திங்கன்னா நல்லா இந்த மீனுக்கு பார்த்திங்கன்னா நல்லா பைண்டிங் மாதிரி கொடுத்து நல்லா ஒரு கோட்டிங் மாதிரி கொடுத்துரும். அதனால் பார்த்திங்கன்னா நம்ம எண்ணெயில் போடும்போது இந்த மீன் தனியாக மசாலா தனியாக பிரிஞ்சு போகிற பிரச்சனை வரவே வராது. மசாலாவில் பார்த்திங்கன்னா உப்பு காரமெல்லாம் இந்த மீனில் பிடிச்சி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம பார்த்திங்கன்னா மீனை பார்த்திங்கன்னா எல்லாம் மசாலா தடவி வச்சாச்சு. நம்ம இந்த மீனை பார்த்திங்கன்னா 1லேருந்து 1.5 மணி நேரம் வரைக்கும் நல்லா சுருக்கு நடிக்கிற வெயிலில் காய வச்சு எடுத்துக்கலாம். அப்போ தான் பார்த்திங்கன்னா இந்த உப்பு காரமெல்லாம் நல்லா அந்த மீனில் பார்த்திங்கன்னா இறங்கும். அதுக்காக தான் நம்ம ஒரு 1.5 மணி நேரம் வெயிலில் காய வச்சு எடுக்கிறது. பாருங்கள் நல்லா காஞ்சிருச்சு மீன். பார்த்திங்கன்னா மீனில் நல்லா மசாலா பிடிச்சிருக்கு பாருங்கள். நம்ம இதை பார்த்திங்கன்னா இப்போ தவாவில் போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கிறது தான் வேலை. நான் பார்த்திங்கன்னா ஒரு தோசை தவா எடுத்திருக்கேன். நான் பார்த்திங்கன்னா இது காஞ்ச உடனே ஒரு 2 குழிக்கரண்டி எண்ணெய் ஆட் பண்ணுறேன். நான் பார்த்திங்கன்னா கோல்டு வின்னர் ஆயில் தான் ஆட் பண்ணுறேன். நான் பார்த்திங்கன்னா ஆயில் ஆட் பண்ணியிருக்கிறேன். ஒரு 2 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணி ஆயில் காஞ்ச உடனே மீனை பார்த்திங்கன்னா வைக்கலாம். மீன் பார்த்திங்கன்னா காயாமல் அப்படியே போடும்போது எண்ணெயெல்லாம் சடன்னு தெறிக்கும். இப்போ நம்ம காய வச்சு எடுத்துருக்கறனால அந்த மாதிரி தெறிக்காது. அதுக்காக தான் காய வைக்கிறதுனால நிறைய பெனிஃபிட்ஸும் இருக்குது. பாருங்கள், நான் மீன் ஒவ்வொன்றா போட்டிருக்கேன். நம்ம இது கூட பார்த்திங்கன்னா ஒரு சீக்ரெட்டான ஒரு 2 இன்க்ரீடியன்ட் சேர்க்குறோம். அது சேர்க்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம மீன் ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், எம்மியான டேஸ்ட்டாக இருக்கும். ரசத்துக்கெல்லாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா அல்டிமேட்டாக இருக்கும். நான் பார்த்திங்கன்னா அந்த சீக்ரெட்டான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னன்னு பார்த்திங்கன்னா பூண்டும் கருவேப்பிலையும் தான். அதை பார்த்திங்கன்னா நல்லா தட்டி வச்சுருக்கேன் ஒரு சின்ன உரலில் போட்டு. நம்ம இந்த சேர்க்கும்போது அந்த எண்ணெயில்
இந்த பூண்டும் கருவேப்பிலையும் பொரியும் போது பார்த்திங்கன்னா அந்த ஒரு டேஸ்ட் இருக்கும். அந்த டேஸ்ட்டு பூரா அந்த மீனில் இறங்கி அல்டிமேட்டாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் தெரியும். நான் வாயில் சொல்லும்போது உங்களுக்கு தெரியாது. நம்ம பார்த்திங்கன்னா மீனை அப்படியே ஒவ்வொன்றா திருப்பி போடலாம். பாருங்கள், நான் திருப்பி போடுறேன். நம்ம பார்த்திங்கன்னா தவாவில் இத்தினோண்டும் கூடி அந்த மசாலா ஒட்டவே இல்லை. எல்லா மசாலாவும் மீன்லேயே தான் பிடிச்சிருக்கு. நம்ம பார்த்திங்கன்னா ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கலாம், டீப் ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். நான் பார்த்திங்கன்னா டீப் ஃப்ரை பண்ணலை. ஏன்னா டீப் ஃப்ரை பண்ணோம்னா ஆயில் வேஸ்ட்டு. அதே மாதிரி ஆயில் ஒவ்வொருத்தங்களுக்கு அதிகம் எடுத்துக்க மாட்டாங்க. பாருங்கள் எவ்வளோ நல்லா ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சுன்னு பாருங்கள். உங்கள் வீட்லேயும் நான் சொன்ன மாதிரியே ஃபிஷ் ஃப்ரை ரெடி பண்ணி பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.